ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜே.கே. ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் எழுதிய என்னை செதுக்கிய மாணவர்களில் இன்றைய செதுக்கல் மனிதநேயம் எனும் தேர்வு. வெறும் பள்ளி சார்ந்த திறன்களை மட்டுமே ஒரு சமூகம் உயர்வா கருதுறது சரியானதல்ல. புத்தி கூர்மை பன்முகங்களை கொண்டது. அது ஆசிரியரையும் கடந்து செல்லும் சக்தி படைத்ததுன்னு உளவியல் அறிஞர் ஹாவார்ட் கார்ட்னர் சொல்லியிருக்காரு. டிவி விளம்பரத்திலலாம் பார்த்தோன்னா இந்த பள்ளி குழந்தைகள் ஒரு சில சத்துபானங்களை குடித்தா 100க்கு 100 மதிப்பெண் வாங்குறதாகவும் பெரிய பெரிய கோப்பைகளை வெல்றதாகவும் சொல்கிறாங்க. ஒரு சில பிஸ்கட்டை சாப்பிட்டா அப்படியே அறிவியல் அறிஞர் ஆயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அறிவு கூர்மை வளர்ச்சி அவ்வளோ சுலபமா? பள்ளி தேர்வுகள்லாம் பாடப்புத்தகத்தை அடிப்படையாக கொண்டிருக்கு. படித்து மனசில் ஏற்றி அப்படியே தேர்வு நடக்கும்போது இறக்குமதி செய்கிற அந்த ஒரே ஒரு அறிவுத்திறனை மட்டும் அது சோதிக்கிறதா இருக்குது. அதை மட்டுமே வச்சு புத்தி கூர்மை அளவிட்டுற முடியுமா? அதை மட்டுமே வச்சு குழந்தைகள் திறமைசாலிகள்னு கொண்டாடுறது தப்பு அப்படின்னு எனக்கு உணர்த்தியவர் ஜான் ஜோசப். பள்ளிக்கூடத்தில் மார்க் வாங்குகிற திறமை மட்டும் போதாதுன்னு பல பெற்றவங்களுக்கு தெரியும். ஆனால் மற்ற பிற திறன்கள் என்னன்னு எல்லாருக்கும் தெரியுமா? இப்போ தன்னோட குழந்தைய சகலகலா வல்லவராக்கிறேன்னு சொல்லிட்டு அதிகாலையில் மூச்சு பயிற்சிக்கு யோகா வகுப்பு, பள்ளி முடிஞ்சவுடனே கீபோர்டு, பரதநாட்டியம், நீச்சல் பயிற்சி, இதுவும் பார்த்ததுக்கு வாரம் ஒரு முறை செஸ்ஸு, கராத்தே, இப்படி குழந்தைகளை பரபரப்பாக வச்சுட்டு இருக்க பெற்றோர்களை இன்றைக்கி நம்ம சாதாரணமாக பார்க்கலாம். இன்றைய நிலைமையில் கல்வியில் அதிகம் பேசப்படுறது இந்த ஹாவார்ட் கார்ட்னருடைய பன்முக அறிவு கோட்பாடு தாங்க. குழந்தைங்க இயல்பாகவே அவங்கக்கிட்ட பன்முக அறிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் மொழி அறிவு, இசையறிவு, தர்க்க அறிவு, இட அறிவு, உடல் அறிவு, சுய அறிவு, குழு அறிவு அப்படின்னு 7 அடிப்படை அம்சங்கள் பன்முக அறிவில் அடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம் அறிவை பள்ளிக்கூடத்துக்குள்ளே மட்டும்தான் தேடிட்டு இருக்கோம். அங்கே இருக்கிறது ஒரே திறன் சார்ந்த ஒரு வகை போலி அதிகார கட்டமைப்பு மட்டும்தான். இதை நிரூபித்தவர் ஜான் ஜோசப். நான் ஜான் ஜோசப்புக்கு ஆசிரியராக இருந்த ஒரே கல்வியாண்டில் அவர் 2 முறை வீட்டை விட்டு ஓடி போயிட்டார். ஃபஸ்ட் டைம் எதுக்கு ஓடினாருன்னு தெரியல. ஆனால் அது 2வது வாட்டி அரையாண்டு கணக்கு விடைத்தாளில் அவர் வாங்கின 14 மார்க்கை 44 மார்க்காக திருத்தி மாட்டிக்கிட்டதுனால ஓடி போயிட்டார். அது என்னவோ தெரில, ஜான் ஜோசப்புக்கு பள்ளி கணிதம் சுட்டு போட்டாலும் ஏறலைங்க. பள்ளிக்கும் வீட்டுக்கும் நடுவில் போராட முடியாமலோ அல்லது வீட்டில் கோவிச்சுக்கிட்டோ இந்த கல்வி முறை தரும் மன அழுத்தம் தாழாமலோ ஊரை விட்டு ஓடும் குழந்தைகள் நமது கல்வி அமைப்பின் பிரம்மாண்டமான தோல்வியை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. யோசித்து பார்த்தோம்னா ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஜான் ஜோசப் செஞ்சது அப்படி ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஆனால் நாம் இத்தகைய சந்தர்ப்பங்களில் குழந்தைகளை பேச அனுமதித்து விளக்கம் கேட்குறதே இல்லை. ஆளாளுக்கு அறிவுரையோ இல்லை அடி உதையோ கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் குழந்தைங்க விட்டு விட்டு போடுறாங்க. வேறு சிலரோ தற்கொலை போன்ற தவறான முடிவுகளுக்கும் தள்ளப்படுறாங்க. ஒரு வாரம் ஆச்சு. ஜான் ஜோசப்பு ஒரு நாள் ஸ்கூலுக்கு வராரு. பொதுவாக இந்த மாதிரி பசங்களை தலைமை ஆசிரியர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, நீ வேறு ஸ்கூலில் போய் சேர்ந்துக்கப்பான்னு தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஜான் ஜோசப் விஷயத்தில் ஒரு பெரிய ஆச்சரிய சுனாமி வீசினுச்சு. ஜான் ஜோசப் 100 ரூபாயை வச்சுக்கிட்டு கடலூர்லேருந்து செஞ்சிக்கு போயிட்டார். அந்த பேருந்து நிலையத்தில் புறப்பட்டு போய்கிட்டு இருந்த ஒரு பஸ்ஸுலேருந்து யாரோ ஒருத்தருடைய கைப்பை பஸ்ஸை விட்டு வெளியே விழுந்துச்சு. அது என்னான்னு எடுத்து நுமுறதுக்குள்ளே பஸ்ஸு போயிடுச்சு. அந்த பையில் கத்தையாக பணம். உடனே ஜான் ஜோசப் அதை பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிட்டு தன்னோட விவரத்தையும் கொடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த பையில் இருந்த பணம் தன்னோட மகளோட சிறுநீரக அறுவை சிகிச்சைக்காக வச்சுருந்ததாகவும் அது ஜான் ஜோசப் மூலமாக திரும்ப கிடைச்சதாகவும் சொல்லி சொல்லி தலைமை ஆசிரியர் முன்னாடி நின்று அந்த பெரியவர் அழுதுகிட்டு இருந்தாருங்க. ஜான் ஜோசப்பை பாராட்டி காவல்துறை அதிகாரிகள்லாம் பரிசுகள்லாம் அவருக்கு கொடுத்தாங்க. பள்ளியில் ஜான் ஜோசப் செஞ்சது தவறு.
ஆனால் கண்டெடுத்த பணத்தை அவர் வேறு ஏதாச்சும் செஞ்சிருந்தா அது குற்றம். இந்த வேறுபாட்டை ஆசிரியர்கள் அறியணும். இடத்தை பற்றிய அறிவு, மொழி, பிறர் மனம் அறிதல், தர்க்க அறிவு, சமூக சிந்தனை, எங்கே சென்று எதை செய்ய வேண்டும், குழு அறிவு உட்பட பன்முக அறிவை பெற்ற ஜான் ஜோசப் காரண காரிய தொடர்பு காணுதல், அச்சமின்றி சிந்தனையை செயலாக்குதல், பகுத்தாயும் சிந்தனை, பிரச்சனைக்கு ஆக்கபூர்வ தீர்வு காணுதல், இவைதான் அறிவின் அடையாளங்கள். இந்த அடையாளங்களை நம்ம பள்ளி தேர்வுகளால் அளக்கவே முடியாது, அதுதான் உண்மை. இந்த மாதிரி திறன்களை பொது விதிகளுக்குள் பள்ளியில் செயல்படுத்துகிற மாணவர்களை ஊக்கப்படுத்துறது தேர்வுகளை விட ரொம்ப ரொம்ப முக்கியம்னு எனக்கு புரிய வச்சது ஜான் ஜோசப். இன்றைக்கி ஜான் ஜோசப் ஒரு ஆட்டோ ஓட்டுநர். அவருக்கு சொந்தமான ஆட்டோவில் ஆண்டவர் உனக்கு தினந்தோறும் பைக்கும் தேர்வு மனிதநேயம் அப்படின்னு ஒரு வாசகத்தை எழுதியிருக்காரு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.